வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல். போலீஸுக்கு வந்து பார்க்கலாம், நெக்ஸ்ட் எஸ்ஐ வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நம்ம இதை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் 6th வந்து ஃபர்ஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய வரலாறு. வரலாறுனா முதல்ல என்ன? வரலாறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மனுஷன் வந்து பயன்படுத்திட்டு மிச்சமாக வந்து வச்சுட்டு போன பொருள்ல இருந்து நாம அவன் வாழ்ந்த காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் வந்து வரலாறு வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் மூலயமா அறிவியல் சார்ந்த பொருட்கள் மூலயமா நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறுன்னு வந்து சொல்றோம். அந்த வகையில வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா காலம் கணக்கிடுதல் முறை வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, ஆண்டுகள் வந்து சொல்றாங்க. இதுல பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அது என்னவா வந்து இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு கிபி அப்படின்னு வந்து இருந்தது. கிமு கிபின்னு வந்து இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டுக்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு. கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே இன்னைக்கு வந்து இருக்கிறது நிகழ்காலம் சொல்லுவாங்க. ஏற்கனவே நேற்று இருந்தது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கடந்த காலம். கடந்த காலம்ன்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு வரலாறு. நெக்ஸ்ட் வரலாறு என்பது எம்மொழி சொல். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். வரலாறு என்பது எம்மொழி சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க சொல். இதை நமக்கு வந்து எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க சொல்லான எச்சொல்லில் இருந்து வரலாறு என்பது வந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கான பதில் வந்து எங்க இருக்கு பாருங்க, ஹிஸ்டோரியா. இது வந்து ஹிஸ்டோரியான்றது வந்து கிரேக்க சொல். ஹிஸ்டோரியானா வந்து என்ன மீனிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஒரு பொருளை வந்து நல்லா விசாரிச்சு அந்த அந்த எப்போ வந்து பயன்படுத்தினாங்க, யார் பயன்படுத்தினது, அந்த கால மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து என்ன, ஆண்கள் வந்து அதிகமா இருந்தாங்களா, பெண்கள் அதிகமா இருந்தாங்களா, இதை பத்தி சொல்றதா வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல். அதுக்கு என்ன வந்து பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எப்படி வந்து விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதன் கிரேக்க சொல் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப விசாரிப்பதன் மூலம் கற்றல்ன்ற ஒரு கிரேக்க சொல் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டோரியா. நெக்ஸ்ட் பாருங்க, கற்கருவிகளை கொண்டு அறியப்படுவது. கற்கருவிகளை கொண்டுனா வந்து என்ன, கற்கால மக்கள் வந்து வாழ்ந்தது. அவங்க வந்து எதெல்லாம் வந்து கற்கருவிகள் பயன்படுத்தினாங்க, கோடாரி வந்து பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து துளையிடும் கருவிகள் வந்து பயன்படுத்தினாங்க. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு மக்களுடைய வாழ்ந்த காலம், மக்கள் வந்து எப்படி எந்த முறையில வந்து வாழ்ந்தாங்க அது மட்டும் வந்து சொல்ல முடியாது. மக்களுடைய வாழ்ந்த காலத்தை வெறும் கற்கருவிகளை மட்டும் வந்து சொல்ல முடியாது. வேற எதெல்லாம் வச்சு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்பாண்டங்கள் முக்கியமா வந்து சொல்லலாம். மட்பாண்டங்கள் வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அணிகலன், ஆர்னமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய அந்த வாழ்ந்த காலத்தை பற்றி வந்து நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடியது. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கருவிகள். அந்த கருவிகள் வந்து பெருசா இருக்குதா இல்லை சின்னதா இருக்குதா? பெருசா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கற்காலத்தை சேர்ந்தது, சின்னதா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்காலத்தை வந்து சேர்ந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை. என்ன சொல்றாங்க அப்படின்னு நாணயவியல். ஜஸ்ட் வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாணயவியல், நாணயவியல் என்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறைன்னு வந்து சொல்றாங்க. நாணயவியல்ல வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்காலத்துல வந்து ஒரு மாதிரியான நாணயம் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பேரரசுகள் காலத்துல வந்து ஒரு மாதிரியான நாணயம் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இருக்கக்கூடிய கரன்சி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பா வந்து இருக்கு. பேப்பர் கரன்சி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயன் கரன்சி வந்து சொல்றோம். அப்புறம் வந்து மெட்டல் கரன்சி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளா வந்து மாறுபாடு அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்கருவிகள்ல பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் இருக்கு, புதிய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகளும் வந்து இருக்கு. அப்போ கற்கருவிகள் வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புர்சா ஹோம் வந்து சொல்றாங்க. புர்சா ஹோம் பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஸ்ல வந்து கல் வந்து வச்சுக்கலாம். பர்ஸ்ல கல் வந்து வச்சுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து மெஹர்கர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடி என்று அழைக்கப்படும் இடம் மெஹர்கர்னு சொல்றான். நாம இப்போ வந்து தெருக்கு தெரு வந்து பல்லு புடுங்கிறதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோம். அந்த காலத்திலேயே வந்து ஒருத்தன் பல்லு புடுங்கிறதுக்கு மெஹர்கர்ல ஒரு ஹாஸ்பிட்டலே வந்து கட்டியிருக்கான். அப்போ ரொம்ப முக்கியமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹர்கர். நெக்ஸ்ட் கோடில்வா. கோடில்வா, மாகரா, சிரண்டு,
டவோஜலி ஹேடிங் லோத்தல். இந்த பிளேஸ் வந்து போனா உங்களுக்கு தெரியும் லோத்தல். எதுக்காக லோத்தல் பத்தி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில இருந்த முதல் துறைமுகம் வந்து போனா சொல்லப்படக்கூடியது வந்து போனா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோத்தல். நெக்ஸ்ட் வந்து போனா பிம்பெட்கா குகை ஓவியங்கள் வந்து போனா நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. சோ அந்த பிம்பெட்கா குகை ஓவியங்கள் வந்து போனா ரொம்ப முக்கியமானது, புதிய கற்காலத்தை வந்து போனா சேர்ந்தது. நெக்ஸ்ட் ஹன்சாகி பள்ளத்தாக்கு, ஹல்லூர், பிரம்மகிரி, பையம்பள்ளி. இந்த பையம்பள்ளின்றது வந்து போனா எங்க இருக்கு, நமக்கு வந்து போனா அதிகமா நம்ம மாவட்டத்தை சேர்ந்தது தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா பையம்பள்ளின்றது வந்து போனா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கு, வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியமா வந்து போனா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதிரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர்ல வந்து போனா நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருசா வந்து பாத்தீங்கன்னா தாழிகள் வச்சு அதிகமான அந்த இறந்த உடல்களை வந்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாழிகள் மூலமா வந்து போனா புதைச்சிருக்காங்க ஆதிச்சநல்லூர்ன்றது. ஸோ இதுல நாம வந்து போனா முக்கியமான பிளேசஸா வந்து போனா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பச்சாஹோம் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து போனா மெஹர்கர் ஒன்று, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோத்தல், பிம்பெட்கா, நெக்ஸ்ட் பிரம்மகிரி, பையம்பள்ளி, ஆதிச்சநல்லூர். ஸோ இந்த மாதிரியான இடங்கள் நமக்கு அதிகமா வந்து போனா தெரியணும். காரணம் என்ன, கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் வந்து போனா சொல்றாங்க. அப்போ கற்கருவிகள் கண்டுபிடிச்சாங்கன்னா எந்தெந்த இடத்தங்கள் வந்து போனா கண்டுபிடிச்சாங்க அதை மட்டும் போதும். அதுலயும் வந்து போனா நம்ம சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தாவே வந்து போனா நமக்கு போதும். நெக்ஸ்ட் பழங்கற்கால மக்கள் வேட்டையாடியதன் ஆதாரம் எது வந்து போனா ஆதாரமா வந்து போனா இருக்கு பாருங்க. மலை பாறைகள், குகை சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்கள். அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் கலையே வந்து போனா என்ன, பொழுது போலனா இப்ப நம்ம வந்து போனா டிவி பாக்குறோம், கேம் வந்து போனா வீடியோல கேம் ஆடுறோம், அதுக்கப்புறம் வந்து போனா வாட்ஸ்அப்ல வந்து போனா சேட் பண்றோம், ஃபேஸ்புக்ல வந்து போனா இருக்கும். ஆனா அந்த காலத்துல வந்து போனா உங்களுக்கு பொழுது போல அப்படின்னா ஒரு கறி துண்டு வந்து போனா எடுத்துக்குவான், நேரா வந்து போனா எங்க போவானா குகையில இருக்கிற அந்த சோதத்துல போயிட்டு வந்து போனா படம் வரையறதுக்கு ஆரம்பிச்சிருவான். எக்கச்சக்கமான படம் வந்து போனா வரைவான். மாடு வந்து போனா அடக்கிற மாதிரி வந்து போனா படம் வரைவான், இல்ல வந்து போனா நிலா இருக்கிற மாதிரி படம் வரைவான், சூரியன் வந்து போனா உதிக்கிற மாதிரி படங்கள் வந்து போனா வரைவான். அந்த மாதிரி வந்து போனா இருக்கிறது வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குகைச்சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கற்கால மக்கள் வேட்டையாடியதன் ஆதாரம். அப்படி அதுவும் வந்து போனா பாத்தீங்கன்னா பெண்கள் கூட வந்து போனா வேட்டையாடி இருக்காங்க. அதுவும் சாதாரணமா வந்து போனா இல்ல, குழந்தைய வந்து போனா இப்ப நம்ம என்ன பண்றோம், குழந்தைய பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து போனா யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போறோம். ஆனா அந்த காலத்துல என்ன பண்றான், குழந்தைய வந்து போனா தன்னுடைய மடியிலே வந்து போனா கட்டிட்டு முதுகுல வந்து போனா கட்டிட்டு போயிட்டு வந்து போனா வேட்டையாடி இருக்காங்க பெண்கள் கூட. சோ அதெல்லாம் வந்து போனா எதில் இருக்குன்னா குகைச்சுவர்களுடைய ஓவியங்கள் வந்து போனா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, தொல்பொருள் ஆதாரம். தொல்பொருள் ஆதாரங்கள்ல வந்து போனா என்னென்ன இருக்கு, தொல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழமையான பொருட்கள் இருந்து நமக்கு எந்தெந்த எவிடன்சஸ் வந்து போனா கிடைக்குது, ஆதாரங்கள் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாணயங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நாணயங்கள் வந்து போனா எதெல்லாம் வந்து போனா இருந்தது அந்த காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வந்து போனா இருந்தது, அதுக்கப்புறம் வெள்ளி, அப்புறம் செம்பு. ஸோ இது மூணு தான் வந்து போனா ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து போனா இருந்தது, தங்கம், வெள்ளி, செம்பு நாணயங்கள். நெக்ஸ்ட் பாருங்க கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கல்வெட்டு, நம்ம கல்வெட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா படிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டு. ஏன்னா நம்ம நாட்டோடைய தேசிய சின்னமா வந்து போனா அங்கீகரிக்கப்பட்டதே வந்து போனா அசோகர் கிட்ட இருந்து தான் அங்கீகரிக்கப்பட்டது. அதனால அசோகருடைய கல்வெட்டு வந்து போனா அதிகமா வந்து போனா தெரிஞ்சுப்போம். அப்போ கல்வெட்டுகள் வந்து போனா இருக்கு, என்னென்ன இருக்கு பாருங்க, பாறை கல்வெட்டு, கோவில் சுவர் கல்வெட்டு, உலோகத்தூண். இப்பெல்லாம் வந்து போனா ஒரு கோவில் கட்டுறான்னு வச்சுக்கேன், பக்கத்துல என்ன பண்ணுவான், ஒரு பெருசா வந்து போனா ஒரு கல்வெட்டு வந்து போனா செதுக்கி வச்சிருவான். அதுல வந்து போனா காசு கொடுத்துருக்க மாட்டான், ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டான். ஆனா வந்து போனா அவன் பேர் வந்து போனா அதிகமான லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா போட்டு வந்து போனா வச்சிருப்பானுங்க. ஸோ அப்போ பாறை, கோவில் சுவர், உலோகத்தூண். ஸோ அந்த உலோகத்தூண் வந்து பாத்தீங்கன்னா மெஹரலி இரும்பு தூண் வந்து போனா சொல்லலாம். மெஹரலி இரும்பு தூண் எதுல வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலோகத்தூண்ல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியது. நெக்ஸ்ட் நினைவு சின்னங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாஜகான் வந்து பாத்தீங்கன்னா மும்தாஜை காட்டின மாதிரி நினைவு சின்னங்களா வந்து போனா காட்டினது. என்னென்ன கட்டியிருக்காங்க அப்படி பாருங்க, அரண்மனை வந்து போனா கட்டியிருக்கானுங்க, கோட்டை கோவில்கள் கட்டியிருக்காங்க, ஸ்தூபிகள், மடங்கள். இந்த அரண்மனை வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள் வந்து போனா கட்டுறது, அரண்மனைக்கு உள்ளவே வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டை கோவில்கள் வந்து போனா கட்டியிருப்பான். ஸ்தூபிகள்ன்றது வந்து போனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தருடைய அங்கம், புத்தருடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தனித்தனியா வந்து வச்சு செய்யப்பட்டதான் வந்து சொல்றோம் அப்படின்னு ஸ்தூபிகள் வந்து சொல்றான். நெக்ஸ்ட் மடங்கள், கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குருமார்கள் வந்து தங்கக்கூடிய இடங்கள் வந்து மடங்கள் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட்
பழங்காலத்து பயன்படுத்தின பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானைகள் ரொம்ப முக்கியமானது. தொல்பொருட்கள்ல பானைகள் வந்து பண்ண வருது. நெக்ஸ்ட் பொம்மைகள். பொம்மை இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த களிமண்ணால் செஞ்ச பொம்மை வந்து பண்ணா இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கான், தலையாட்டி பொம்மைலாம் கூட வந்து பண்ண வச்சிருந்திருக்கான். தலையாட்டி பொம்மை வந்து தஞ்சாவூர்ல தான் நமக்கு ஃபேமஸ். ஆனா அந்த காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா வட இந்தியாவில் தலையாட்டி பொம்மைலாம் வந்து பண்ண வச்சுட்டு இருக்கான். அப்போ பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள் இது எல்லாமே வந்து பண்ண எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்பொருட்கள். தொல்பொருட்கள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமையான பொருட்கள் தான் வந்து என்ன சொல்றோம், தொல்பொருட்கள் வந்து பண்ண சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கிய ஆதாரங்கள். இப்போ ஏற்கனவே வந்து இருந்த ஆதாரங்கள்லாம் வந்து ஓகே, பொருள்லாம் வந்து வச்சு தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆதாரம்னு சொல்லலாம். இப்போ இலக்கிய ஆதாரங்கள் வந்து சொல்றோம் பாருங்க. இந்த இலக்கிய ஆதாரங்கள் என்னது, ஒருத்தன் எழுதி வச்ச குறிப்புகள் தான் வந்து இலக்கிய ஆதாரங்கள் வந்து சொல்லப்படுறது. அதுல என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்து ஒன்று இருக்குது, மதம் சாராது வந்து ஒன்று இருக்குது, இதிகாசம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கற்கருவிகளை பயன்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து எழுதுறது வந்து ஒன்று இருக்கு. இப்போ மத சார்புள்ள இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியம் ராமா கோவிந்தன் வந்து கத்திட்டே இருப்பான் பாரு, அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம். அதுல வந்து நிறைய இப்போ சாமி சம்பந்தப்பட்டது வந்து எழுதுறது, கருட புராணம் வந்து எழுதுறது, அப்புறம் வந்து சிவபுராணம் வந்து எழுதுறது, எல்லாமே வந்து இதுல அப்படின்னு பக்தி இலக்கியத்துல வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து மத சார்பற்ற இலக்கியங்கள். மத சார்பற்ற இலக்கியங்கள் வந்து என்ன இருக்கு, இதிகாச பாடல்கள், வெளிநாட்டு பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதை பாடல்கள். ஸோ இந்த வெளிநாட்டு குறிப்புகள் வந்து சொல்றான்ல, வெளிநாட்டுல இருக்கிறவன் எதுக்காக இந்தியாவுக்கு வரணும், முதல்ல அது ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்தியாவுக்கு எதுக்காக வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய செல்வங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பழக்க வழக்கங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியாவுக்கு வராங்க. வந்துட்டு வந்து இந்தியாவை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து தன்னுடைய குறிப்புகள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது மத சார்பற்ற இலக்கியங்கள். இதிகாசங்கள், இதிகாசங்கள்ன்றது வந்து ரெண்டு தான் நம்ம இந்தியாவில். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா மகாபாரதம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம். இந்த மகாபாரதம் ராமாயணம்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் வந்து எழுதப்பட்ட புக்குன்னு வந்து சொல்றாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம். நெக்ஸ்ட் கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஒரு வரலாறு என்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கணும், ரிட்டன் ஸ்கிரிப்ட் இருந்தா மட்டும்தான், அதாவது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வரலாற்று ஆதாரங்கள் வந்து சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து வரலாற்று ஆதாரங்கள் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருட்கள் தான் வந்து இருக்கு. அதை தவிர்த்து அந்த எழுத்து முறை கண்டுபிடிக்கப்பட்ட முந்தைய காலம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லப்படுறது. நெக்ஸ்ட் பாருங்க, வரலாற்றுக்கும் வரலாற்று முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றின் தொடக்க காலம் வந்து சொல்லணும். இங்க வரலாற்று தொடக்க காலம் இருக்கு, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு வந்து வரணும். வரலாற்றின் தொடக்க காலம் எது, வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் வரலாற்றின் தொடக்க காலம் வந்து வரணும். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை. இப்போ கல்வெட்டில் நிறைய வந்து எழுதியிருக்கானுங்க, தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்கானுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரோஸ்தி எழுத்துக்கள் வந்து எழுதியிருக்கானுங்க, கிரேக்கத்தில் வந்து எழுதியிருக்காங்க. நிறைய மொழிகள்ல கல்வெட்டுகள் வந்து பறைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தின வந்து ஒரு படிப்பு வந்து என்ன அப்படின்னு கல்வெட்டியல். என்னது கல்வெட்டியல் என்றதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளை உள்ள பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல். நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் வந்து நாம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா என்பதன் பொருள். இது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு, ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் ஃபர்ஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொழிச்சொல், இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை விட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், மெஹர்கர், பர்சாஹோம். இதுக்கு வந்து என்ன சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் வந்து பர்சாஹோம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இந்த ஒரு 3 பாயிண்ட் மட்டும் தான் வந்து பாருங்க இந்த லெசன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நாம செகண்ட் லெசன் வந்து பாருங்க பார்க்கணும். செகண்ட் லெசன் வந்து பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. முதல்ல பரிணாமம் அப்படின்னா என்ன? ஒரு உயிரினமானது வந்து பாருங்க ஒரு உயிரினமோ சரி, ஒரு தாவரமோ சரி, விலங்கு இருந்தாலும் சரி, ஒரு தாவரமா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு நிலைமையில இருந்து இன்னொரு நிலைமைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறுறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பரிணாமம். பரிணாமம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா குரங்குல இருந்து மனுஷன் வந்தோம்னு சொல்றான். அந்த குரங்குன்றது மனுஷன் வந்தது எத்தனை ஸ்டேஜ் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வந்திருப்போம். ஒரு சின்ன பாக்டீரியா, ஒரு சின்ன வைரஸ்ல இருந்தோ இல்ல பாக்டீரியால இருந்தோ ஒரு உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருமாற்றம் அடையுது, அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம். அப்போ மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. சரி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்களுடைய அறிவியல் பெயர் அப்படின்னு சொன்னா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நவீன மனிதன் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹோமோசேப்பியன்ஸ்ன்றவனும் வந்து அதுல வரான். மொத்தம் வந்து 6 வகையான மனித பரிணாமங்கள் வந்து இருக்கு. அது என்னன்னு வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி என்ன சொல்லியிருக்கான்? மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை அறிவியல் நோக்கில் பயிலும் துறை. இப்ப பாருங்க, முக்கியமான பாயிண்ட் வந்து பாருங்க, பரிணாம வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் இப்படி வந்து ஒரு கேள்வி வந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அதுன்னு பாத்தீங்கன்னா மானுடவியல். தொல்லியல்ன்றது வந்து அதுக்கு அடுத்து, தொல்பொருள் ஆராய்ச்சின்றது வந்து அதுக்கு அடுத்து. ஆனா பரிணாம வளர்ச்சின்னு வந்து சொல்லும் போது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மானுடவியல். ரொம்ப முக்கியமானது மானுடவியல்ன்றது. நெக்ஸ்ட் 18,000 ஆண்டுகளுக்கு முன் மக்களின் வாழ்க்கை முறை. 18,000 ஆண்டுகளுக்கு முன் மக்களின் வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்தான், அவன் எங்க வாழ்ந்தான், என்ன சாப்பிட்டான், என்ன பண்ணான் முதல்ல. அப்போ 18,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மனுஷன் இருந்திருக்கிறான். அப்ப எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா குகைகள்ல வந்து வாழ்ந்திருக்கான். நெக்ஸ்ட் அவன் வந்து எதை யூஸ் பண்ணா? கற்கருவிகள் வந்து யூஸ் பண்ணான். நெக்ஸ்ட் எலும்பு கருவிகள் வந்து யூஸ் பண்ணான். இதுதான் வந்து அவனுடைய வேலை. சாப்பிட்றது, வேட்டையாடுறது, சாப்பிட்றது, தூங்குறது, வேட்டையாடுறது, சாப்பிட்றது, தூங்குறது. இதே வேலைதான் இருந்தா எப்போ அப்படின்னு பார்த்தா 18,000 வருஷத்துக்கு முன்னாடி. எடுத்து பாருங்க, மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள் எப்படிலாம் வந்து வளர்ந்து இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமா நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா வளர்ச்சி நிலைகள் வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து கொடுத்துட்டு இதுல வந்து இல்லாதது வந்து எது அப்படின்னு வந்து கேட்கலாம். அப்படி கேட்கும் போது வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபிதிக்கல். ஆஸ்ட்ரலோபிதிக்கல் எது அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆஸ்ட்ரலோபிதிக்கல். நெக்ஸ்ட் வந்து ஹோமோ ஹேபிலிஸ். ரெண்டாவது ஹோமோ ஹேபிலிஸ். மூணாவது ஹோமோ எரெக்ட். ஹோமோ எரெக்ட். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா நியாண்டர்தல். நாலாவது நியாண்டர்தல். அஞ்சாவது வந்து என்னன்னா ஹோமோசேப்பியன்ஸ். அஞ்சாவது ஹோமோசேப்பியன்ஸ். ஆறாவது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமேக்னான்ஸ். ஸோ இந்த அந்த 6 பிரிவுகளை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பாருங்க. ஆஸ்ட்ரோ ஹான் வந்து கத்துறான். ஹான் எதுக்கு கத்துவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் வந்து அவன் என்ன பண்ணுவான், ஹானு கத்துவான். ஹாப்பினா வந்து நமக்கு தெரியும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆணு கத்துறான் எதுக்காக? ஹாப்பியா இருக்கிறதுனால வந்து கத்துறான். அது ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்க எரெக்ட். நெக்ஸ்ட் வந்து நியாண்டர்தல். டால். டால் வந்து எப்பவுமே வந்து என்ன இருக்கும், அது வந்து எரெக்ஷனா வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து சாப்பிட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல கேஸ் வந்து எரப்ஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தால்னா வந்து பருப்பு. பருப்பு சாப்பிட வந்து வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா வந்து எரெக்ட். நெக்ஸ்ட் வந்து சேப்பியன்ஸ் குரோமோ. அப்போ வந்து என்னன்னா குரோன்ற வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான். குரோ 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 குரோன்னு வந்து அந்த காக்கா வந்து கூப்பிடுறான் சேர்த்து வைக்கிறதுக்கு. அப்போ வந்து இந்த 6 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. யார் யார் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சது. அப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இருந்திருக்கிறாங்க. எந்தெந்த இடத்துல இருந்திருக்கிறான்றது வந்து அந்த பாக்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். என்னென்ன இருக்கு பாருங்க. ஆஸ்ட்ரோபிதிக்கல். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரோபிதிக்கல்ஸ். ஆஸ்ட்ரோபிதிக்கல்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வந்து இருக்கிறான். இது ரொம்ப முக்கியமானது. ஆஸ்ட்ரோபிதிக்கல் எங்க வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. இது முக்கியமா பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹேபிலிஸ். ஹோமோ ஹேபிலிஸ் வந்து ஹாப்பி. இவன் எங்க இருக்கான் அப்படின்னு பார்த்தா தென் ஆப்பிரிக்கால வந்து இருக்கான். சவுத் ஆப்பிரிக்கா. ஏபி டிவிலியர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஏபி டிவிலியர்ஸ்னா வந்து ஹாப்பி. ஏபி ஏபினா வந்து ஏபி டிவிலியர்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவன் அப்படின்னா தென் ஆப்பிரிக்கா வந்து சார்ந்தவன். சரி, இவன் எப்போ வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க. தொடக்க கால மனிதன்.
இவன் மனுஷனே இல்லை, ஃபுல்லா வந்து போனா குரங்கு. யாரு? ஆஸ்ட்ரோபிதிக்கல்ன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா குரங்கு. குரங்கு வந்து போனா தாவி தாவி போதுவார். அப்பதான் தாவி தாவி போனவன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வந்து போனா தெரிஞ்சுட்டான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து போனா என்னன்னா ஹோமோ ஏபிலிஸ்ன்றவன் தொடக்க கால மனிதன். அவன் தான் வந்து போனா ஸ்டார்டிங் வந்து போனா அவரான் கால் வந்து பாத்தீங்கன்னா கால் விரல்கள் வந்து போனா பெருசு பெருசா வந்து போனா இருக்கும். நம்ம அந்த புலி படத்தெல்லாம் கூட பார்த்தோன்னா வந்து போனா ஒரு மனுஷன் பெருசா இருப்பான், ஒரே ஒரு கண் வச்சுட்டு வந்து போனா மிகப்பெரிய அளவுல உருவம் வந்து போனா ஜிஜாண்டிக்கா வந்து போனா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மனுஷன் வந்து போனா ஹேபிலிஸ் என்ற மனுஷன் பெரிய கால் விரல் வந்து போனா இருக்கும், தாடை நீச்சி வந்து போனா அந்த தாடைன்றதுனால நம்ம சின் வந்து போனா இருக்கு பாருங்க, இது வந்து போனா தாடை வந்து போனா சொல்லுவாங்க. ஸோ அந்த தாடை எலும்பு வந்து போனா ரொம்ப கம்மியா வந்து போனா மாறி போச்சு. நெக்ஸ்ட் கருவிகளை உருவாக்கினான். கருவிகள் அப்போ வந்து போனா இது எந்த இடத்த வந்து போனா சேர்ந்தவன் கருவிகள் வந்து போனா உருவாக்குறான் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இவன் கற்காலத்தை சேர்ந்தவன் வந்து போனா சொல்லலாம். கருவிகள் உருவாக்குறான் அப்படின்னாவே அவன் வந்து போனா எந்த காலத்தை வந்து போனா சேர்ந்திருப்பான்? பழைய கற்காலத்தை வந்து போனா சேர்ந்திருப்பான். அது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஹோமோ எரெக்ட். ஹோமோ எரெக்ட்ஸ் வந்து போனா இருக்கு. இங்க வந்து போனா ரெக்டஸ் வந்து போனா இருக்கு. எப்படி வேணாலும் மாத்தி கொடுப்பான், ரெக்டஸ் வந்து போனா கொடுப்பான், இல்ல எரெக்ட் வந்து போனா கொடுப்பான். ஆனா புக்ல வந்து போனா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த எரெக்ட்ஸ் மட்டும் தான் வந்து போனா கொடுத்துருக்காங்க. ரெக்டஸ் வந்து போனா ஒரு சில புக்ல வந்து போனா மாறி இருக்கும். சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து போனா சொல்றான். சோ இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஜாவா மனிதன். ஜாவா மனிதனை வந்து பண்ண என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா எரெக்ட். ஜாவான்றது வந்து பார்த்தா கம்ப்யூட்டர்லயும் வந்து போனா ஜாவா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாவான்றது வந்து போனா ஒரு தீவும் வந்து போனா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து போனா அந்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தா எரெக்டா வந்து போனா இருப்பான். முழுமையான மனிதன் இல்லை, சுத்தமா வந்து போனா முழுசா நம்மள மாதிரியான மனுஷன் வந்து போனா இல்லை. கற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள். நேராக நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயன் அறிந்திருந்தான். சோ பாருங்க, நெருப்பின் பயன் அறிந்திருந்தான். நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா எப்போ எதுல வந்து போனா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய கற்காலம். சோ அப்போ இது ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன? நெருப்பின் பயன் அறிந்த மனிதன் வந்து போனா கொஸ்டின் கேட்கலாம். அப்ப நெருப்பின் பயன் அறிந்த மனிதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரெக்ட்ஸ். எரெக்ட்ஸ் என்ற மனிதன் என்ன பண்றான்? நெருப்பின் பயன் பத்தி வந்து போனா தெரிஞ்சு வச்சிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, நியாண்டர்தல். நியாண்டர்தல் வந்து போனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனா இருந்திருக்கானுங்க? 1,30,000 வந்து 40,000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து போனா இருந்தவன் பேர் வந்து போனா நியாண்டர்தல். இவனுங்க வந்து போனா அப்படின்னு போனா முழுமையான மனிதர். இவனும் வந்து போனா முழுமையான மனுஷன் வந்து போனா இல்ல. ஆப்பிரிக்கால இருந்து பார்த்தா வேறுபட்டன வந்து போனா சொல்றான். ஆப்பிரிக்கா மனுஷனா வந்து பார்த்தா மனுஷன் முதல்ல தோன்றது வந்து போனா ஆப்பிரிக்கான்னு சொல்றான். நம்ம சயின்டிபிக் பிரகாரம் வந்து போனா சொன்னா ஆப்பிரிக்கால தான் வந்து போனா முதல்ல மனுஷன் வந்து போனா தோன்றணும்னு சொன்னாங்க. அதுவே வந்து பார்த்தா நம்ம தமிழ் இலக்கியம் வந்து போனா எடுத்து சொல்லணும்னு வச்சுக்கோங்க, குமரி கண்டம் வந்து போனா தோன்றுச்சு அப்படின்னு சொல்றான். எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்டிபிக் பிரகாரமே வந்து போனா போகலாம், புக்ல எப்படி கொடுத்துருக்கோம் அப்படியே வந்து போனா போகலாம். அப்படி பார்க்கும்போது முழுமையான மனுஷன் இல்லாம ஆப்பிரிக்கால இருந்து எப்படி இருக்கான்? வேற மாதிரி இருக்கான். ஒருவேளை கலர் வந்து போனா எக்ஸ்ட்ரா கூடி இருக்கும். காரணம் என்ன? இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கான்? இந்த ஆசியாவும் ஐரோப்பாவும் சேர்ந்த மாதிரியான இடத்துல வந்து போனா இருக்கிறான். அப்ப வந்து எப்படி இருக்கான்? கொஞ்சம் வந்து போனா வெளுப்பா வந்து போனா இருப்பான். கரடு முரடான கற்கருவி வந்து போனா முன்ன மாதிரி வந்து போனா அப்படியே ரோரி செட் கற்கருவிலாம் வந்து போனா இல்ல, அப்படியே ரொம்ப நைஸெல்லாம் வந்து போனா இருக்காது. கல்கருவி வந்து போனா அப்படி இருக்கும், அப்படியே கையில பிடிச்சே வந்து போனா கையில அப்படியே அந்த ரொம்ப கரடு முரடா வந்து போனா சொரசொரப்பா வந்து போனா இருக்கும். நெக்ஸ்ட், வேட்டையாடுதலில் பின்தங்கி இருந்தான். இறந்தவர்களை புதைத்தல் சான்றுகள் ஜெர்மனியில் வந்து போனா கிடைத்தது. இது ரொம்ப முக்கியமானது. ஜெர்மனியில வந்து போனா இருந்த மனுஷன் யாரு அப்படின்னு வந்து போனா கேட்கலாம். சோ அப்ப ஜெர்மனியில வந்து போனா இருந்த மனுஷன் பேர் வந்து போனா என்ன அப்படின்னு பார்த்தா நியாண்டர்தல். நியாண்டர்தல் மனுஷங்க வந்து போனா வேற எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நர்மதை பள்ளத்தாக்குல வந்து போனா இருந்திருக்காங்க. நர்மதை பள்ளத்தாக்குல பெருசா வந்து போனா மண்டவோடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலடி வந்து போனா மிகப்பெரிய அளவுல வந்து போனா காலடிலாம் வந்து போனா இருந்திருக்குது. நெக்ஸ்ட், ஹோமோசேப்பியன்ஸ். இந்த ஹோமோசேப்பியன்ஸ் வந்து போனா இருந்த வருஷம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனா இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனா இருந்தவன் யார் அப்படின்னு பார்த்தா ஹோமோசேப்பியன்ஸ். ஹோமோசேப்பியன்ஸ் வந்து முக்கியமானதுன்னா சுயமாக சிந்திக்கும் மனிதன். சுயமாக சிந்திக்கும் மனிதன் உருவான காலம் எத்தனை வருடங்களுக்கு முன் அப்படின்னு வந்து போனா கேட்டாங்கன்னா 3 லட்சம் வருடங்களுக்கு முன். அப்ப 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ் வந்து போனா தோன்றிட்டான். நெக்ஸ்ட், நவீன மனிதன் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், சமூக வாழ்வு, கரடுமுரடான கருவிகள் பயன்பாடு,
ஆப்பிரிக்காவிலிருந்து, இது முக்கியமானது, ஆப்பிரிக்காவிலிருந்து ஆசியா ஐரோப்பாவிற்கு குடிபெயர்வு. ஆப்பிரிக்காவில இருந்து ஒருத்தன் வந்து போனா நடந்து போயிட்டே இருக்கான், எங்க போறன்னு தெரியாம வந்து போனா போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது வந்து போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து போனா போகும்போது தான் அது ஆசியா, இப்ப இருக்கக்கூடிய ஆசியா ஐரோப்பா வந்து போனா இருக்கக்கூடிய இடம். அங்க போன பிறகு அவனுடைய உடம்புல வந்து போனா பல மாற்றங்கள் வந்து போனா ஏற்படுது. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து போனா இருக்கக்கூடிய அந்த அவனுக்கு பிறகு போற அந்த குழந்தைங்களாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆகுதுன்னா கொஞ்சம் கலர் வந்து போனா டிஃப்ரெண்டா வந்து போனா இருக்கு. ஸோ அந்த ஹோமோசேப்பியன்ஸ்ன்றவன் தான் வந்து என்ன பண்ண அப்படின்னா நாடோடிகளா இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போனா டிராவல் பண்றது வந்து போனா தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ ஹோமோசேப்பியன்ஸ்ன்ற அந்த பாயிண்ட் வந்து போனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் குரோமேக்னான்ஸ். ஸோ அந்த குரோமேக்னான்ஸ்ன்றது வந்து போனா எங்க இருந்திருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல வந்து போனா இருந்திருக்கிறான். குரோமேக்னான்ஸ் வந்து போனா சொல்றோம், இன்ஸ் வந்து பண்ண முடியுது, இங்க வந்து பண்ணா இன்ஸ் வந்து பண்ண முடியுது. அப்போ பிரான்ஸ் குரோமேக்னான்ஸ். இதுல 50,000 ஆண்டுகளுக்கு முன் கிழக்கு ஆப்பிரிக்கா, 50,000 ஆண்டுகளுக்கு முன் எங்க இருக்கிறான், கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து போனா இருந்திருக்கான். 40,000 ஆண்டுகளுக்கு பின் தென்கிழக்கு ஐரோப்பாவில் வந்து போனா போயிருக்கான். 50,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்திருக்கிறான், 40,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனா இன்னொரு இடத்துல வந்து போனா இருந்திருக்கான். இப்ப இருக்கக்கூடிய மனுஷன், இந்த குரோமேக்னான்ஸ் மனுஷன் வந்து போனா எங்க இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா பிரான்ஸ்ல வந்து போனா இருக்கிறான். நவீன மனிதன், இப்ப இருக்கக்கூடிய நவீன மனிதன் யாரு அப்படின்னு கேட்டா குரோமேக்னான்ஸ் மட்டும்தான். அப்ப இங்க நவீன மனிதன் வந்து போனா சொல்றாங்களே, அதுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குதான். எதுக்கு? குரோமேக்னான்ஸ்ன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் 2 கேள்வி கேட்டிருந்தான். குரோமேக்னான்ஸ்ன்றது கொடுத்துட்டு ஹோமோசேப்பியன்ஸ்ன்றது கொடுத்தாலும் நம்ம வந்து பண்ணா எதுதான் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல குரோமேக்னான்ஸ் மட்டும்தான் எழுதணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ்ன்றது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணா கொடுக்கணும். முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது குரோமேக்னான்ஸ், நவீன மனிதன் அப்படின்னா. நெக்ஸ்ட் மனித வாழ்வின் தொடக்கம். எதுக்கு காரணம் சொல்ற பாருங்க, மனுஷ வாழ்வோட தொடக்கம் வந்து பாருங்க இவங்ககிட்ட இருந்ததுனாலதான் நாம இவன் வந்து பாருங்க நவீன மனிதன் வந்து பண்ண சொல்றோம். நெக்ஸ்ட் கல் எலும்பு கருவிகள், குத்தீட்டி, நெம்புகோல் வகை கருவிகள் பயன்பாடு. ஸோ இந்த நெம்புகோல் வகை, குத்தீட்டி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து போனா இருந்திருக்கணும். இப்போ இங்க 50,000 வருஷம் 40,000 வருஷம்லாம் வந்து போனா சொல்றான். இது எல்லாமே வந்து போனா கற்கருவிகளா தான் வந்து போனா இருந்திருக்கும். ஃபுல்லாமே வந்து போனா கல்லு தான், கற்கருவிகள். நெக்ஸ்ட் மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியினையும் படிப்பது ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல் வந்து போனா சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா ஆந்த்ரோபாலஜி, ஆந்த்ரோபாலஜின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மானுடவியல். அதை பத்தி தான் என்னன்னா பரிணாம வளர்ச்சி. இது முக்கியமான பாயிண்டா பாத்தீங்க. பரிணாமம் அப்படின்னா வந்து என்னது, மானுடவியல். நெக்ஸ்ட் குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் வாழ்ந்த இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், லாஸ்காஸ். இதை முக்கியமா பாத்துங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பாருங்க, குரோ இந்த குரோ அப்படின்னு வந்து வந்தது அப்படின்னா என்ன, மனுஷன் பிரான்ஸ்ல போய் நின்றுட்டு வந்து என்ன பண்றான், குரோன்னு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறான். குரோனா என்ன, அவன் வந்து இங்கிலீஷ்காரன் பிரான்ஸ் வந்துடுவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், காக்கான்லாம் கூப்பிட மாட்டான். என்னன்னு கூப்பிடுவான், குரோன் தான் கூப்பிடுவான். குரோன் வந்து கூப்பிட்ட உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்காக்கு ஒண்ணுமே வந்து பிடிக்காம என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல வந்து தன்னை லாஸ் பண்ணிடுச்சு. தன்னை என்ன பண்ணிடுச்சு, லாஸ் பண்ணிடுச்சு. அப்போ பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மனுஷன் என்ன பண்ணா, காக்காய குரோன் வந்து கூப்பிடுறான். பாஷை தெரியாத அந்த காக்கா என்ன பண்ணுது, தன்னை அந்த இடத்துல லாஸ் பண்ணிடுச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் குரோமேக்னான்ஸ் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பண்பாடு அப்படின்றது வந்து என்னன்னா இறந்தவர்களை புதைப்பர். இந்த இறந்தவர்களை புதைப்பர் என்ற பழக்கம் வந்து எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்காலத்தோட சம்பந்தப்பட்டது. அப்போ மனிதர்களும் அவர்களுடைய வாழ்விடங்களும், நெக்ஸ்ட் மனிதர்களும் அவர்களுடைய வாழ்விடங்களும் எந்தெந்த நாட்டுல வந்து இருந்தாங்க, எந்த பகுதியில வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரலோபிதிக்ஸ்.
ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து பார்த்தா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க கிழக்கு ஆப்பிரிக்கா லோ லெவல்ல வந்து போனா இருப்பான் எங்க இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே லோனா வந்து போனா கீழே அப்ப லோனா வந்து போனா கீழே போது கிழக்கு ஆப்பிரிக்கா ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்ப லோன்றது வந்து போனா கிழக்கு ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் ஹோமோ ஹேபிலிஸ் ஏபி அப்படின்னு வந்து பார்த்தா இது சவுத் ஆப்பிரிக்கா ஏபின்றது சவுத் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா வந்து பண்ண வர்றது நெக்ஸ்ட் ஹோமோ எரக்ட்ன்ற வந்து என்ன பண்றான் ஏரா அப்படின்னும் போது ஆப்பிரிக்கா ஆசியா எரக்னு எங்க பார்த்தா ஆப்பிரிக்கால இருந்து வந்து போனா ஆசியாவில வந்து இறக்கிறான் எரக்ட்ன்றவன் ஆப்பிரிக்காவில இருந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஆசியாவில வந்து இறங்குறான் அப்படின்னு சொல்லும்போது எரக்னு வந்து பண்ண வர்றது நெக்ஸ்ட் நியாண்டர்தல் அப்போ நீயா அப்படின்னும் போது வந்து என்னது இங்க பாருங்க ஐரோப்பான்னு வந்து பணம் வருது ஆசியான்னு வந்து பணம் வருது சியான்றது நீயா பாசியான்றது என்னது நீயா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் குரோமேக்னான்ஸ் குரோன்றது வந்து எங்க பிரான்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பீகிங்ன்றவன் எந்த நாட்டுக்காரன் மூக்கெல்லாம் வந்து சப்பையா வந்து இருக்கும் பாருங்க அவன் தான் வந்து பீகிங் நாட்டுக்காரன் எங்க சீனா நெக்ஸ்ட் ஹோமோ சேப்பியன்ஸ் சேர்த்துக்குவியா ஆப்பிரிக்காக்காரனை சேர்த்துப்பியா அப்படின்னு வந்து போது என்னதுன்னா ஆப்பிரிக்காக்காரனை சேர்த்துக்குவியா சேப்பியன்ஸ் அப்படின்னு வந்து வரக்கூடியது நெக்ஸ்ட் ஹைடல் பார்க் மனிதன் ஹைட்ல வந்து போனா எப்பவுமே தன்னை ஹைட்லயே வந்து போனா வச்சுட்டு அப்படின்னு போனா லண்டன்காரன் பிரிட்டிஷ்காரன் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு போனா லண்டன் என்ற ஒரு நகரத்தை வந்து போனா சேர்ந்தவன் அப்போ ஹைடல் பார்க்னா ஹைட்ல இருக்கிறவன் வந்து இருக்கிறவன் யாருன்னா லண்டன் நெக்ஸ்ட் இப்ப பாருங்க மறுபடியும் இன்னொரு மூலம் சொல்றேன் பாருங்க ஆஸ்ட்ரலோபிதிக்ஸ்ல வந்து போனா லோன்றது நமக்கு ஒரு க்ளூ வேர்டு அதை வந்து பண்ணா லோனா வந்து போனா கிழக்கு லோனா என்ன கிழக்கு கீழே இருக்கிறதுனால லோனா வந்து பண்ணது இங்கிலீஷ்ல லோனா தமிழ்ல கீழே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ கிழக்கு ஆப்பிரிக்கா வந்து பண்ண சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஹேபிலிஸ் ஏபினா வந்து போனா என்னது சவுத் ஆப்பிரிக்கா ஏபி டிவிலியர்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவன் அப்போ நெக்ஸ்ட் எரக்கு எங்க இருந்து இறக்குறான் பாருங்க ஆப்பிரிக்காவில இருந்து ஆசியாவில இருந்து போனா இறக்குறான் ஆப்பிரிக்காவில இருந்து ஆசியாவுக்கு வந்து என்ன பண்றான் இறங்குறான் அப்படின்னு போது இறக்குன்னு வந்து போனா வர்றது நெக்ஸ்ட் நியாண்டர்தல் அப்போ நீயான என்னது பாசியா ஐரோப்பா ஆசியான்றதான் வந்து என்னவா மாறுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யுரேஷியாவா வந்து முன்னாடி கண்டமா வந்து இருந்தது அது என்னவா மாத்திட்டான் அப்போ ஐரோப்பா ஒண்ணு தனியா மாத்திருக்கான் ஆசியா வந்து தனியா மாத்திருக்கான் அப்போ நியாண்டர்தல்ன்ற வந்து அதிகமா எங்க இருந்தான் ஐரோப்பாவில வந்து இருந்தான் ஆசியாவில வந்து இருந்தான் ஆனா இது வந்து ஒரிஜினல் இப்ப கடைசியா வந்து இருந்தது ஐரோப்பா ஆசியா அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஆப்பிரிக்கால இருந்து என்ன பண்ணிருக்கான் ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் வந்து இடம் மாறி வந்திருக்கான் நெக்ஸ்ட் குரோமேக்னான்ஸ் குரோனா வந்து குரோனா வந்து பிரான்ஸ் அதாவது பிரான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பிரான்னா வந்து இந்த மீன் வகையில வந்து ஒண்ணு என்னன்னா பிரான் வந்து சொல்லக்கூடியது அந்த பிரான் வந்து என்ன தூக்கி போடுது காக்கா வந்து தூக்கி போயிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட் அந்த பீகிங்ன்றது வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் சோ அது எந்த இடம் பார்த்தீங்கன்னா சீனா நெக்ஸ்ட் சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காக்காரனை நம்ம சேர்த்துப்போமா ஏன்னா ஆப்பிரிக்காக்காரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பா வந்து இருப்பான் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கமே வந்து இல்லாம வந்து இருப்பான் ஆனா நம்ம வந்து சேர்த்துப்போமா அப்போ ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னா வந்து இது ஆப்பிரிக்கா நெக்ஸ்ட் ஹைடல் பார்க் மனிதன் ஹைட்டா இருக்கிறவங்க வந்து எந்த இடத்துல வந்து இருந்தா தன்னை எப்பவுமே ஹைட்டா இருக்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு வந்து லண்டன்ல வந்து இருந்தான் அப்போ இது எல்லாமே வந்து மனிதர்களும் அவர்களின் வாழ்விடங்களும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது 5வது 3 7 சோ இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹோமோ சேப்பியன்ஸ் ஒன்னு ஹோமோ எரக்ட் நியாண்டர்தல் குரோமேக்னான்ஸ் இந்த 4 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதனால இந்த 4 பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மனுஷங்க இந்த 4 பாயிண்டோட சம்பந்தப்பட்டவங்க அதனாலதான் இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சொல்றேன் நெக்ஸ்ட் ஹோமோ சேப்பியன்ஸ் மனிதர்களின் தொழில் சோ அந்த சொல்ற பாருங்க அந்த ஆப்பிரிக்கால இருந்த மனுஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிச்சான் ஃபர்ஸ்ட்
மீன் பிடிச்சிட்டு ரெண்டாவது வந்து போனா தேன் வந்து பண்ண எடுத்தான். மூணாவது என்னன்னா கிழங்கு, இந்த காட்டுல வந்து போனா இருக்கக்கூடிய கிழங்கு போயிட்டு வந்து போனா நோண்டி நோண்டி வந்து போனா சாப்பிடுறது. ஸோ இதெல்லாம் வந்து போனா உணவு சேகரிக்கத்தல் மட்டும்தான் வந்து போனா ஹோமோசேபியன்ஸ் மனிதர்களுடைய தொழிலா வந்து போனா இருந்தது. ஸோ இப்போ இந்த இடத்துல மீன் பிடித்தல், தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல் தவிர வேற என்ன கொடுப்பான், இது கொடுக்கலாம் அப்படின்னா உணவு சேகரித்தல். உணவு சேகரித்தல். ஸோ இதை கூட வந்து பணம் கொடுக்கலாம். என்னது, ஹோமோசேபியன்ஸ் மனிதர்களின் தொழில் உணவு சேகரித்தல். நெக்ஸ்ட், பண்டைய மனிதர்கள் கருவிகளின் பிடிகளை செய்தது. எதில் வந்து பணம் செஞ்சாங்க? கற்கருவிகளை வந்து பணம் இருக்கலாம், இல்லைன்னா வந்து என்னது எலும்பாலான கருவிகள் வந்து பணம் இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து பணம் கைப்பிடி பிடிச்சிக்கிறதுக்கு வந்து பணம் கிரிப்பு தேவைப்படுதில்லை. அந்த கிரிப் வந்து பணம் எதோட வந்து பணம் இருந்தது அப்படின்னு பார்த்தா மரங்கள்ல வந்து பணம் இருந்தது. நெக்ஸ்ட், பண்டைய மனிதர்கள் கற்கருவிகள் கண்டறிந்த பிறகு கண்டறிந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு பயன்பாடு. நெருப்பு வந்து பார்த்தா எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா புதிய கற்காலத்துல தான் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சானுங்க. எப்ப கண்டுபிடிச்சானுங்க? புதிய கற்காலம். ஸோ இதை அப்படியே வந்து பார்த்தா தங்கிலீஷ்ல கூட வந்து பார்த்தா கொடுக்கலாம் நமக்கு. என்னது? நியோலித்திக். நியோலித்திக்னா என்னன்னா புதிய கற்காலம் சொல்லப்படுறது. அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கான், நெருப்பு பயன்பாடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டுபிடிச்சிருக்கான். நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் உள்ள மாவட்டம். ஸோ இந்த மாவட்டம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரியில் வந்து இருக்கு. முக்கியமான பாயிண்ட் பாருங்க, தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி. ஸோ அந்த நீலகிரின்னு வந்து சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி இல்லாம வந்து பயன்படுத்த மாட்டான். எல்லாருமே வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து கற்கருவிகளை வச்சு பயன்படுத்துவான். அப்படியாப்பட்ட மக்கள் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தோடா இன மக்கள். தோடா இன மக்களும் இருளா, இது ரெண்டுமே வந்து என்னன்னா பழங்குடியின மக்களை வந்து சேர்ந்தது. அப்ப பழங்குடியின மக்கள்னா வந்து என்ன பண்றான், இந்த நெருப்பு தீப்பெட்டி பயன்படுத்தாம வந்து நெருப்பை கண்டுபிடிக்கிறான். எங்க? நீலகிரியில. எந்தெந்த மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோடான்ற மக்களும் இருளான்ற மக்களும். நெக்ஸ்ட் பாருங்க, மனிதர்கள் தங்களின் புலனறிவாலும் சிந்தனையாலும் அனுபவத்தாலும் உருவாக்கியது. இது ஃபுல்லா வந்து படிக்கணும்னு வந்து அவசியமே வந்து இல்லை. இங்க பாருங்க, புலனறிவு சிந்தனை இது ரெண்டுத்த வச்சு உருவாக்குனது என்னன்னா சக்கரம். புலனறிவு ஒண்ணு, நெக்ஸ்ட் வந்து சிந்தனை, ரெண்டுத்தையும் வச்சு உருவாக்குனது என்னன்னா சக்கரம். இந்த சக்கரத்துக்கு வந்து ஒரு கதையே வந்து இருக்கு. குகையில வந்து ஒரு மனுஷன் மழைக்காக வந்து ஒதுங்கி இருக்கும் போது மேல இருந்து மலை மேல இருந்து ஒரு மரக்கட்டை வந்து உருண்டு வருது. ஸோ அந்த மரக்கட்டை உருண்டு வர்றதை பார்த்த மனுஷன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு பொருளை வந்து உருவாக்கலாம் அப்படின்ற உதயமானது தான் வந்து இந்த சக்கரம்ன்றது. நெக்ஸ்ட், மனித வரலாற்றின் முதல் தரமான ஒரு கண்டுபிடிப்பு எது? மனித வரலாற்றின் முதல் தரமான ஒரு கண்டுபிடிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டுபிடிப்பு, முக்கியமான கண்டுபிடிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் தான். அதுவும் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். புதிய கற்காலத்தை சேர்ந்தது எது? சக்கரம்ன்றது. வண்ண சாயங்களின் மூலப்பொருள். இப்ப நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன பண்றோம், நிறைய வந்து கடையில போயிட்டு ஏறி இறங்கி நல்ல டிஃப்ரெண்டான பெயிண்ட் கலர்லாம் வந்து வாங்கி போட்டு அடிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின பொருள் எல்லாமே மரத்தை நம்பி தான் வந்து இருந்தது. அதுல மரத்துல என்னென்ன வேர் வந்து வச்சிருந்தான், தழை வந்து வச்சிருந்தான், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேற மரப்பட்டை. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்றான், மொத்தமா இடிச்சு அதுல இருந்து சாறு எடுத்து அதன் மூலயமா வந்து நமக்கு என்ன பண்றான், அந்த சாயங்கள் வந்து ரெடி பண்ணான். அப்ப பாருங்க, சாயங்கள்லாம் வந்து பண்ணாது தாவரங்களின் வேர் இலை. இதை முக்கியமா பாத்துங்க. தாவரங்களின் வேர் இலை வந்து எது அப்படின்னா சாயங்களின் மூலப்பொருள் வந்து சொல்லப்படுறது. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் உள்ள பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும் பகுதி. ஸோ இது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழங்கால பாறை ஓவியங்கள்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்கால பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கெங்க? ஃபர்ஸ்ட் கீழ்வாலை, நெக்ஸ்ட் உசிலம்பட்டி, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குமுதிபதி, நாலாவது மாவடைப்பு, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா பொறிவரை. ஸோ இந்த 5 ஊருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஊர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் இம்பார்ட்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, எதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது பாறை ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு? கீழ்வாலை, நெக்ஸ்ட் உசிலம்பட்டி, குமுதிபதி, மாவடைப்பு, பொறிவரை. அப்ப பாருங்க என்னென்னலாம் பண்றான் பாருங்க. கீழே என்ன பண்றான்? ஊசியில வந்து பாத்தீங்கன்னா பொரிய குத்தி மாவா மாத்துறான். கீழே ஊசியில குத்தி வந்து என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவா மாத்துறான். கீழே ஊசியில பொரிய குத்தி மாவா மாத்துறான். மாத்துறதுதான் வந்து பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்களா வந்து பண்ண மாறிடுச்சு. பாருங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே ஊசியில பொரிய குத்தி மாவா மாத்துறது என்னவா மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாறை ஓவியமா வந்து நமக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் மனித சமூகத்தின் முதல் கலைன்னு சொல்றான். 64 கலைகள், ஆயக்கலைகள் 64 சொல்றான். இந்த ஆயக்கலைகள் 64க்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்தது மனுஷனுக்கு தெரிஞ்ச ஒரு வெளிப்புறமா செய்யக்கூடிய ஒரு கலை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவியக்கலை. என்ன கலை? ஓவியக்கலை. நெக்ஸ்ட் பண்டைய மக்கள் கண்டுபிடித்த உழவு கருவி, உழுபடை கருவின்னு வந்து சொல்றது. உழவு கருவின்னு சொல்லுவான், இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழுபடை அப்படின்னா வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலப்பை, ஏர் கலப்பைன்னு சொல்றேன் பாருங்க. அந்த ஏர் கலப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச உழுபடை கருவிகளா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மனிதர்கள் பழக்கப்படுத்திய முதல் விலங்கு, எதை வந்து முதல்ல பழக்கப்படுத்தினானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் தான் ஃபர்ஸ்ட். நாய் என்ற அந்த விலங்கு தான் வந்து பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு வந்து நாய். இதை வந்து எதில தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேட்டையாடும் காட்சி, நாயோட சேர்ந்து வந்து வேட்டையாடும் காட்சி வந்து நமக்கு சுவர் ஓவியத்துல வந்து இருக்கு. பண்டைய மக்களின் வணிக முறை. இப்போ நம்ம வணிகம் பண்றோம், வணிகம்னா என்ன அப்படின்னு பார்த்தா வியாபாரம் பண்றோம். அப்படின்னா வியாபாரத்தை எப்படின்னா நம்ம பண்றோம்? முதல்ல இடையீட்டு கருவியா வந்து இல்லாம வந்து எதுவுமே இல்லாம இருந்தது ஆரம்ப காலத்துல. இப்பதான் வந்து இடையீட்டு கருவின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பணம் வந்து வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன? பொருளுக்கு பொருள், எடைக்கு எடை, ஈடுக்கு ஈடா வந்து வாங்கிக்குவாங்க. அந்த ஈடுக்கு ஈடா வாங்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பண்டமாற்று முறை. ஸோ இந்த பண்டமாற்று முறை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பார்ட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட்டர்ன்றது வந்து பண்டமாற்று முறை.